கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கும் நாளில் கூட முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் அவர்கள் ஒரு முறை காரில் போய் கொண்டிருக்கிறாரு. அப்போ சாலை ஓரத்தில் ஒரு பையன் காமராஜரை பார்க்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்திருக்கிறான். அப்போ காமராஜர் அப்படி அந்த பக்கம் போகும்போது சிரித்த முகத்துடன் காமராஜரை பார்த்து இப்படி டாட்டா காமிக்கிறான். காமராஜரும் அந்த பையனை பார்த்துட்டாரு. ஆனால் காமராஜர் அந்த பையன்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டதுனால டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா காரை நிறுத்துப்பா அப்படின்றாரு. காரை நிறுத்தின உடனே காமராஜர் அந்த பையன் கிட்ட போய் அந்த பையனுடைய உயரம் கம்மியான்றபடியால் இவர் கீழே குனிந்து அந்த பையனுடைய உயரத்திற்கு சிரித்தபடி, எனக்கு நீ டாட்டா காட்டினிய, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ பையன் சொல்கிறான், ஐயா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு சோறு போட்ட சாமிங்க அப்படின்னு சொல்கிறோம். காமராஜருக்கு ஒன்றுமே புரியல. என்ன, நான் சோறு போட்டேனா, நான் சோறு போட்ட சாமியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, நீங்கள் தான் சோறு போட்ட சாமி. ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதும் கிடையாது, பள்ளிக்கூட பக்கம் போனதே கிடையாது. ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம். நாங்கள்லாம் கூலி வேலை அங்கே இங்கே ஓடி போய் கூலி வேலை செஞ்சு அந்த வருமானத்தில் தான் ஐயா ஒரு வேளை சாப்பாடே எங்களால் சாப்பிட முடியும். பள்ளிக்கூடம் பக்கமே நாங்கள் போனதில்லை. ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடப்படும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதனால தான் ஐயா நாங்கள் இப்போ ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் திருப்தியாக சாப்பிட்றோம். பள்ளிக்கூடத்திற்கும் நாங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. அதனால தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வரீங்கன்னு கேள்விப்பட்டு இப்படி நான் நின்று இருந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இதை கேட்ட உடனே காமராஜருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, பிரதர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர், இதை எதற்கு பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க, இது அப்படியே இன்றைய ஆன்மீக கிறிஸ்தவத்தோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்கள் இன்றைக்கு புதிதாக வருகின்ற அரசியல் செய்ய வேண்டும் என்று புதிதாக வருகின்ற நடிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களாக இருந்தாலும் சரி, சிந்தித்து பார்க்க வேண்டும். காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டினார், சத்துணவு திட்டங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இப்போது ஆளுகின்ற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்த நிலைக்கு இந்த பள்ளிக்கூடங்களையும் சரி, கல்லூரிகளையும் சரி, பல்கலைக்கழகங்களையும் சரி, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் அப்படி என்று மேம்படுத்தி கொண்டே போனார்கள். ஆனால் இன்றைக்கு வருகின்ற அரசியல்வாதிகள் புதிதாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று நினைக்கிறவர்கள் ஏற்கனவே இவர்கள் செய்ததையெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நல்லது, பேச வேண்டியது அவசியம்தான். ஆனால் நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போகிறேன், இவர்கள் செய்ததை விட, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஸ்டாலின், ஜெயலலிதா இவர்கள் செய்ததை விட இன்னும் அடுத்த நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, தமிழ்நாட்டு கல்வித்துறை, சுகாதாரத்துறை, அடுத்தது பொதுப்பணித்துறை, அடுத்தது மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு திட்டம், இப்படி பல காரியங்களை இவர்களை விட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்வது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகின்ற செயல் திட்டம் மிக மிக அவசியமானது. அதே போலத்தான் பிரியமானவர்ல, இன்றைக்கு கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் பல மிஷினரிங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த காமராஜர் செய்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோடி கிறிஸ்தவ மிஷினரிகள், புரிஞ்சு கொள்ள வேண்டும். காமராஜர் வந்த பிறகு அநேக பள்ளிகளை கட்டினார், உணவு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் இதற்கு முன்பாகவே படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, ஜாதியால் பிரிக்கப்பட்ட சமூகமாக இருந்த தமிழ்நாட்டில் மிஷினரிகள் படிப்பையும் சரி, கல்வியும் சரி, ஆடையும் சரி, இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ காமராஜர் கொண்டு வந்த திட்டத்திற்கு முன்னோடியாக கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு முன்னோடியாக எல்லாருக்கும் இருந்தவர், தலைவராக இருந்தவர், வழிகாட்டியாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள் நற்செய்தி நூல்களை. அதாவது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். பிசாசின் பிடியில், நோயின் பிடியில் தன்னை தேடி வந்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராக
இயேசு கிறிஸ்து சுற்றித் திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிஷினரிங்க எவ்வளோ நன்மையான சேவைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, உலகத்தில் உள்ள ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, பர்மாவாக இருந்தாலும் சரி, நேபாளாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தீவுகளில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவ மிஷினரிகள் மக்களுக்கு செய்த எண்ணற்ற சேவைகள், அது படிப்பு சேவையாக, மருத்துவ சேவையாக, அறிவு சேவையாக, மூடநம்பிக்கை ஒழிக்கின்ற சேவையாக, இப்படி பல சேவைகளை செய்ததற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, அன்பை அவர்கள் பின்பற்றியபடியால் அதை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பிரியமானவர்களே, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல கோடிகளிலே கட்டடங்களை கட்டுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களை, அதாவது மிஷினரிகள் கட்டிய பள்ளிக்கூடங்களை பற்றி நான் பேசலை. இப்போது கரண்ட்டில் ரீசண்டாக நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தால், ஒருவேளை 80லிருந்து இல்லை 2000லிருந்து இல்லை 2020லிருந்து எத்தனை பள்ளிக்கூடங்களை பிள்ளைகளுக்காக, ஏழை மக்களுக்காக கிறிஸ்தவ மக்கள் கொடுத்த பணத்தில் இலவச கல்விக்கூடங்களை, எத்தனை கல்விக்கூடங்களை எத்தனை சபையார்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று சர்வே எடுத்து, தெரியாதவங்க ஒரு வேளை தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியமானவர்களே. இலவசமாக மிஷினரிகளை போல. ஆனால் 100 கோடியில் சபை கட்டுறாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டு, ஒவ்வொருத்தரும் 3 கோடி, 10 கோடி, 15 கோடி, 50 கோடி, 200 கோடியில் சபை கட்டிடம் கட்டணுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி சுரண்டுகின்ற ஒரு சிஸ்டத்தை இன்றைக்கு பல ஊழியர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ விபச்சாரத்தில் மாட்டின சார்லஸ் ரோ கூட 3 கோடி, அப்போ இத்தனை பேர் ஒவ்வொரு லட்சம் கொடுத்தாலுமே 3 கோடி வந்துடுமா. இன்னொருத்தவர் ஏற்கனவே நான் ஒரு பதிவில் போட்டேன், அவரும் ஒரு இடத்த காட்டி, நல்ல இடம் 3 கோடி, இங்கிலீஷ் வேறு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேறு. அதில் அதைக்கு முதல் முறையாக நான் பார்த்து அதை நான் விழிப்புணர்வு கொடுத்தேன். அப்போ இன்றைக்கு எல்லாருமே, அதாவது பவுல் செய்ததை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து செய்ததை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், அப்போஸ்தலர் செய்ததை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், மிஷினரி செய்தவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? இதை தலைவர்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, பாஸ்டர்களை பார்த்து முக்கியமான ஒரு கேள்வி, ஊழியர்களை பார்த்து முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ பவுல் எவ்வளோ செஞ்சார், இயேசு கிறிஸ்து எவ்வளோ செஞ்சாங்க, அதையே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்? சமூகத்திற்காக, என் திருச்சபையில் வருகின்ற ஏழை மக்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? காணிக்கை பணத்துலேயும் சரி, தசம பாகத்தை நான் உடன்பாடு இல்லை, அப்படியே தசம பாக பணத்துலேயும் சரி, நான் என்ன செய்ய போகிறேன்? அறிக்கை இருக்கிறதா? திட்டங்களுக்கு தான். அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, தர்மம், பணம், அதாவது தர்மத்தை குறித்து திட்டம். ஒருவேளை சீற்றம், அதாவது இயற்கையின் அழிவு வந்தால், பஞ்சம் வந்தால் அதற்கென்று ஒரு திட்டம், விதவைகளுக்கென்று ஒரு திட்டம், ஏழைகளுக்கென்று ஒரு திட்டம், இப்படி பல திட்டங்களை அப்போஸ்தலர்கள் வகுத்து திட்டம் பண்ணி அருமையாக தேவனுடைய சேவையை செய்தார்கள். அதுதான் மினிஸ்ட்ரி, அதுதான் ஊழியம். ஒரு நாட்கள் அதை குறித்து நான் பேசுகிறேன். அதாவது கிரேக்க பதத்தில் ஊழியத்தினுடைய அர்த்தம், எபிரேய பதத்தில் ஊழியத்தினுடைய அர்த்தம், அது தொன்று தொட்டு தாங்க மினிஸ்ட்ரி, மினிஸ்டர் அப்படி என்று பதம் வருகிறது. மினிஸ்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உலகம் முழுதும் என்று. அது ஒரு பப்ளிக் சர்வீஸ், அது ஒரு சேவை. புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை. எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மற்றவர்கள் செய்ததை பேசி கொண்டிருப்பதை நல்லது, அதை விட்டுவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அரசியலில் வர்றவங்க, இப்போ ஆளுகின்றவங்க, அதே போல் கிறிஸ்தவ தலைவர்கள், பாஸ்டர்கள், ஊழியருங்க, பவுல் செஞ்சார், இயேசுநாதர் செஞ்சார், உண்மைதான். இப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு. எனவே இந்த கோடிகளில் கட்டடம் கட்டுவதை, அன்றைய காலத்தில் சாலமோன் கட்டடம் கட்டி ஆலயம் கட்டுன்ட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்னு பாருங்கள். இதெல்லாம் நம் கண் முன்னாலே இருக்குது. உணர்வடைவோம், மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி கொள்வோம். புகழ் விளம்பரத்திற்காக அரசியல்வாதிகளும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி, தயவு செய்து சபையில் இருக்கிறவங்களையும் அரசியல் பண்ணாதீங்க, சமூகத்தில் இருக்கிறவங்களும் ஒரு அரசியல் பண்ணாதீங்க. உண்மையான ஒரு சேவையோடு, மக்கள் நலன் கருதி, மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து, மிஷினரிகள் ஜீவனை கொடுத்து, மக்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போய் சேர்த்தது போல, இன்று மிஷினரிகளுக்கு இருந்த அதே சேவை மனப்பான்மை, அன்பின், இயேசு கிறிஸ்து அன்பின் மனப்பான்மை அரசியலில் வருகிறவர்களுக்கும் சரி, கிறிஸ்தவ சபை நடத்துகிறவர்களுக்கும் உருவாக ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஊழியர்கள் தயவு செய்து ஆண்டவரே கர்த்தருடைய பணத்தை
தங்களுக்காகவும் வீணாகவும் செலவு பண்ணாதபடி மக்கள் நலன் கருதி, ஏழை மக்கள் நலன் கருதி, சமூகம் உயர்வடைய நலன் கருதி, ஆண்டவரே உம்முடைய பணியும் அதே நேரத்தில் வளர்ந்து உம்முடைய அன்பும் மக்களுக்கு போய் சேர நீ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.